நாளைக்கு நீயும் கோர்ட்டுக்கு வரதான போற. அங்க புரியும் இந்த வைஜெயந்தி யாருன்னு. இவ பவர் என்ன. என் கோபத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி தூசி மாதிரி காணாம போயிடுவான். இதெல்லாம் நாளைக்கு உனக்கு தெரியும். அண்ணே, என்னண்ணே இது? எலே, இந்த மாதிரி 1000 பேரை பார்த்திருக்காம்ல அண்ணன். வந்தவன் அம்புட்டு பேரையும் தூசி மாதிரி ஊதி விட்டுருக்கேன். நீ எதுக்குல பயப்படுத? யாரு? நானா? நீ என்ன ஊதி விட்டுருவியா? அதையும் பாத்துருவோண்டா. என் புருஷன் துள்ள துடிக்க சுட்டு சாகறதுக்கு காரணமாயிருந்த நீ என் புள்ளைய அப்ப இல்லாம வளர விட்டல்ல. நீ வாழ வேண்டிய வயசுல என் புருஷன் இல்லாம கதறி கதறி அழ வச்சியே. அத்தனை அழுகையையும் உன்னை நான் அழுக வைப்பேன்டா. ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பம் மொத்தத்தையும் நான் கதற வைப்பேன். ஐயோ, இவகிட்ட எதுக்கு வம்பு வச்சுக்கிட்டோன்னு நினைச்சு நினைச்சு என் வீட்டு முன்னாடி வந்த நின்னு உன் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு உன்னை அழ வைப்பேன்டா. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மேடம்னு என் கால்ல விழுந்து உன்னை நான் கதற வைப்பேன். பாக்குறியா? யாரு? என்னையவா? மேடம், உங்களை மட்டும் இல்ல, காக்கி சட்டையை போட்டுட்டு உங்களுக்கு கூலி வேலை பார்க்கறான் பாருங்க இந்த குரு, இவனையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன். எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடினவன் என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் விளையாட பார்த்தான் பாருங்க உங்க மகன், இந்த பொறுக்கி பய. இவனையும் உள்ள அனுப்புவேன். இவனுங்கள ஆயுசுக்கு உள்ள வச்சு கதற விடுதே. உங்களுக்கு அடுத்தவனை சமமா பார்த்து பழக்கம் இல்ல, அதனாலதான எம்புட்டு ஆடுதிய. அந்த ஆட்டத்தை அடக்கி உங்களை ஜெயில வச்சு கதற விடல. என் பேரு சம்மு அல்ல. பாத்துருவோண்டா. சவாலா? இனி நீயா நானான்னு பாத்துருவோண்டா. குரு, மேடம், வண்டி எடு. என்னையா சண்முகம், இந்த அம்மா இப்படி பேசிட்டு போகுது? அண்ணே, அந்த பொம்பளை போலீஸ் அதிகாரி. அதை மீறி அந்த பொம்பளை நம்ம ஜெயிச்சிட முடியுமா? எல்லா அதிகாரிகளுக்கும் மேல இருக்கிற ஒரே அதிகாரி என் அப்பா முருகன் தாம்ல. அவனை தாண்டி இந்த சமூகத்து மேல எவனாலையும் கையை வைக்க முடியாது. டேய், இந்த அம்மாவை வேணா சமாளிச்சிடலாம், ஆனா அந்த பிபி சிவனாண்டியை எப்படி சமாளிக்க முடியும்? நம்ம வக்கீல் அவரை தாக்கு பிடிப்பாரா? அவரால் சிவனாண்டி எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? ஏன்பா, உன்னை விட பெரிய பக்திமானா இருப்பார் போல தெரியுது. ரொம்ப நேரமா பூஜை பண்றாரு. இல்ல, நல்ல சகுனம் நினைச்சுக்க. பக்தி மட்டும் இல்ல ஓய், கோர்ட்லயே பிச்சு உதறிடுவாரு. பெரிய திறமசாலி. நஜி, எங்களுக்கு எதிராக வாதாடுறது சிவனாண்டி. சார்வால விட்டா எங்களுக்கு பொழப்பு இல்ல, கதி இல்ல. அதான் சார நம்பி வந்திருக்கோம். அட, நீங்க கவலையை விடுங்க. இந்த ஜில்லாவிலேயே அந்த சிவனாண்டிய சுத்தல்ல விடுற ஒரே லாயர் இவர்தான்.
அண்ணே, அறிவை நிரபராதின்னு நிரூபிச்சிடலாம்ல. டேய், நீ எதுக்குல வருத்தப்படுத? அதுதான் இம்முட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த சிவனாண்டியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே லாயர் இவர்தான். நீ எது வருத்தப்படுத? இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. என்ன கொஞ்சம் காசு தான் கூடுதலா கேட்காரு. அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ கவலைப்படாம நம்பிக்கையோட இல்ல. சண்முகத்தை வர சொல்லுங்க, போங்க. மிஸ்டர் சண்முகம், ஐயா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. வணக்கம் சர்வால். வணக்கம். உட்காருங்க. சர்வால், நம்பிதான் எல்லாம் ஏற்பாடும் செஞ்சிருக்கான். ஏயா, ஒண்ணு கேஸ் நான் நடத்தணும், இல்லன்னா நீ நடத்தணும். நீ பாட்டுக்கு ஒரு சாட்சியை கூட்டு வந்த, அந்த வைஜெயந்தி அம்மாவை உள்ள போடுறேன்னு வீராப்பா பேசுன. இப்ப என்னாச்சு? நீ ட்ரைனிங் கொடுத்து போலீஸ்க்கு தெரியாம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்த ஆளு அப்படியே புரட்டி போட்டு பேசிட்டான். கேஸ் இப்ப தொங்கல்ல இருக்கு. என்ன செய்ய சொல்ற? சார், அவனை எப்படியோ போலீஸ்காரங்க மிரட்டி வச்சுட்டாங்க சார். அவன் அப்பா அம்மாவை அட்டாக் பண்ணி. போதுமா? இதெல்லாம் கோர்ட்ல சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம இங்க வந்து சொல்லி என்ன பிரயோஜனம்? இத பாருங்க, ஒரு லாயரால இருக்கிற பாயிண்ட வச்சுதான் வாதாட முடியும். இப்படி வர்ற சாட்சியெல்லாம் பல்ட்டி அடிச்சிட்டு இருந்தா கேஸ் தோத்து போயிடும். கடைசியில எனக்கு தான் அவமானம். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. இந்த கேஸ இனிமே நான் பார்க்க மாட்டேன். வேற யாராவது வக்கீல வச்சு வாதாடிக்கோங்க. நான் வக்காலத்தை வேணா மாத்தி கொடுத்துறேன். ஐயோ சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை நம்பி தானே நாங்களா வந்திருக்கோம்.